அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கடலை வீட்டு அவியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பட்டை 1 இன்ச் அளவு, கல்பாசி, பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸ், சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 7 எடுத்திருக்கேன், தேங்காய் அரை மூடி, நீங்கள் துருவுனது கூட எடுத்துக்கலாம், முந்திரி 4லேருந்து 5, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் மீடியம் சைஸ் 2, தக்காளி மீடியம் சைஸ் 2, கத்திரிக்காய் 3 பீஸு, உருளைக்கிழங்கு 1. இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற சோம்பில் பாதி போடணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, முந்திரி, பொட்டுக்கடலை அதுவும் ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு, கடைசியாக தேங்காயை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி 30 செகண்ட் வதக்கிட்டு, இது ஆறுனதுக்கப்புறம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, நம்ம பாதி வச்சுருக்கிற சோம்பு, கல்பாசி, பட்டை, இலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினாலே போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 1 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ். குக்கரை ஓப்பன் பண்ணால் எம்மியான கடலை வீட்டு அவியல் ரெடி. சூடான இட்லியோட கடலை வீட்டு அவியல் சாப்பிடும்போது இன்னும் வேணும்னு கேட்க தோணும் இந்த கடலை வீட்டு அவியல். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.